தென் சிம்மசேனா. சிம்மசேனா என்ற இயற்பெயரை கொண்ட அரசர் யாரு? பிந்துவா பிம்பியா? பிந்துசாரர், அசோகருடைய அப்பா. சரிங்களா? பிந்துசாரர். இவருடைய இயற்பெயர் சிம்மசேனா. அவரை கிரேக்கர்கள் எப்படி அழைச்சாங்க? அமித்ரகதா. ரெண்டுமே ஒரு பேர் தான். அமித்ரகதான்னு சொல்லி கிரேக்கர்களால் அழைக்கப்பட்டார். எதிரிகளை அழிப்பவர், அதுக்கு மீனிங். கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. கலிங்க போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. கரெக்ட். கலிங்க போரின் தோல்விக்கு பின் அசோகர் போர் மேற்கொள்வதை கைவிட்டார். கரெக்ட். பட் இங்கே வெற்றிக்கு பின் வந்திருக்கணும். தோல்விக்கு பின் கைவில்ல, வெற்றிக்கு பின்னாடி. அதனால தப்பு. அசோகர் கைவிட்டான்றது கரெக்ட். ஆனால் எதுக்கப்புறம் கைவிட்டார்? வெற்றிக்கு அப்புறம் கைவிட்டார். சரிங்களா? ரெண்டாவது தப்பு. கலிங்க போரின் பயங்கரத்தை தன்னுடைய 13ஆம் பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார். கரெக்டா? கரெக்ட். 13ஆம் பாறை கல்வெட்டில் சொல்லியிருப்பார். அப்போ 1, 3 சரியா? சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வரிகள் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு லும்பினி கல்வெட்டு. லும்பினி கல்வெட்டு வரி பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் அசோகர் தான் தேவனாம்பிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு மஸ்கி கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர் பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு. சேர சோழ பாண்டியர் பற்றி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட், இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியது 2 தர்மத்தை பற்றி சொல்லும். 13 கலிங்க போரை பற்றி சொல்லும். 2, 13 சொல்கிறப்ப சேர சோழ பாண்டியர் பற்றி சொல்லக்கூடியது.